வெல்கம் டு பெரியனன் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். பிசிக்ஸ் டஃப்பாக இருக்கா, நியூமரிக்கல் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ். பிசிக்ஸ் பெரியனன் இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டச்சியான்கிற ஒரு பார்ட்டிகளை பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. அது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிகலாலையும் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை கிராஸ் பண்ண முடியாது. பட் ஏன், எதனால? கொஸ்டின் மார்க். பிசிக்ஸில் லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லாரன்ஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அதான் காமா. அந்த காமாவோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை சி ஸ்கொயர். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் லைட் ஸ்பீடுக்கு போகுது, சி வெலாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு கேன்சல் ஆயிரும். சி கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் 1 0. ஸோ 1 டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. ஸோ காமா இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா மாஸோட ஃபார்முலா என்ன? எம் இஸ் ஈக்குவல் டு காமா எம் நாட். ஸோ மாஸ் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ இன்ஃபினிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஆக்சிலரேட் பண்ணோம்னா நமக்கு இன்ஃபினிட்டி எனர்ஜி வேணும். ஸோ இது இம்பாசிபிள். பட் இங்க ஒரு லூப் ஹோல் இருக்கு. அது என்னன்னா, இதே வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த வி இருக்குல்ல, அது லைட் ஸ்பீட் சியை விட அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அது இமேஜினரி வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு மாஸ் இமேஜினரி மாஸ் நமக்கு கிடைக்கும். எம் இஸ் ஈக்குவல் டு காமா எம் நாட். காமா நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா மாஸு நமக்கு நெகட்டிவ்ல தான் கிடைக்கும், இமேஜினரி மாஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு இமேஜினரி மாஸ் கிடைச்சிருக்கு. பிசிஸ்ட் எல்லாமே அந்த இமேஜினரி மாஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா அதைத்தான் டச்சியான்னு சொன்னாங்க. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகல் லைட் ஸ்பீடை கிராஸ் பண்ணல. அது நேச்சராகவே லைட் ஸ்பீடை விட ஃபாஸ்டாக தான் அந்த பார்ட்டிகல் மூவ்மெண்ட்ல இருக்கு. அஸ் தியரிட்டிக்கலா அக்கார்டிங் டு த லாரன்ஸ் ஃபேக்டர். என்னென்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரான் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆனா ஹோல்ஸ் இன்னொரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். ஸோ எலக்ட்ரான் இல்லாத இடத்துல தான் ஹோல்ஸ் இருக்கும். அதே மாட்டம் தான் இங்க லைட் இல்லாத இடத்துல தான் அந்த டச்சியாங்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டச்சியாங்கிற பார்ட்டிகல் லைட்டை விட ஸ்பீடாக தான் மூவ்மெண்ட்ல இருக்கும். அந்த பார்ட்டிகல் என்றைக்குமே லைட் ஸ்பீடுக்கு வந்தது கிடையாது. எப்படி நம்ம லைட் ஸ்பீடுக்கு போக முடியல, ஸோ அதே மட்டும் டச்சியாங்கிற பார்ட்டிகல் அதோட ஸ்பீட் லிமிட்டை குறைச்சி லைட் ஸ்பீடுக்கு வந்தது கிடையாது. இதை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம மின்சோக்கி ஸ்பேஸை பற்றி புரிஞ்சுக்கணும். மின்சோக்கி ஸ்பேஸில் லைட் ஒரு கோன் ஸ்ட்ரக்சர்ல இது பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சைட் கோன்ல தான் நம்ம எல்லாருமே இருப்போம். லைட் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் கோன்ல இருக்கு. டச்சியான்ங்கிறது அந்த கோனுக்கு வெளியே லைட் பார்ட்டிகல்ஸ் இல்லாத இடத்துல இருக்கிறது தான் அந்த டச்சியான்கிற பார்ட்டிகல்ஸ். இப்போதான் நான் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் லைட் பார்ட்டிகல்ஸை விட வேகமாக டிராவல் பண்ணா ஒரு அப்சர்வருக்கு ஃபியூச்சராகவும் இன்னொரு அப்சர்வருக்கு பாஸ்டாகவும் தெரியும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக லைட் பார்ட்டிகல்ஸை விட ஃபாஸ்ட்டாக ஒரு பார்ட்டிகல் ட்ராவல் பண்ணுச்சுன்னா டைம் அந்த பார்ட்டிகலுக்கு பேக்வேர்டில் இருக்கும். அதாவது அந்த பார்ட்டிகலுக்கு அது ஃபாஸ்ட்டாக தெரியும். இந்த ஜாமெண்ட்ரி நம்மளோட ப்ரெசன்ட் கான்செப்டே பிரேக் பண்ணுது. ஸோ இப்போ நவ் அப்படிங்கிற யூனிவர்சல் ட்ரூத்
இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஸோ டச்சியான்கிற ஒரு பார்ட்டிக்கல் இருந்தால் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம அதை ஒரு சின்ன ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 2 அப்சர்வர் இருக்காங்க, ஏ அண்ட் பின்னு. ஏங்கிற அப்சர்வர் டச்சியான்கிற ஒரு பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணி மெசேஜ் வந்துட்டு பிங்கிற அப்சர்வருக்கு சென்ட் பண்றாரு. பிங்கிற ஒரு இன்னொரு டச்சியான்கிற பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணி இவருக்கு மெசேஜ் சென்ட் பண்றாரு. இவங்க 2 பேரும் மெசேஜ் சென்ட் பண்றதுக்குள்ளேயே அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இதைத்தான் டச்சியான் ஆன்டி டெலிஃபோன்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஃபியூச்சர் வந்துட்டு பாஸ்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. இப்படி நடந்தா லாஜிக் பிரேக் ஆகும், காஸ் எஃபெக்ட் செயின் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும், யூனிவர்ஸ் வந்து அன்பிரிடிக்டபிள் ஆயிரும். சயின்டிஸ்ட் இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஹை எனர்ஜி பிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ல அவங்க வந்து நிறைய அன்ஸ்டேபிள் சிக்னலை டிடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நவ் டச்சியான்கிற ஒரு பார்ட்டிகல் இருக்கிறதுக்கான கன்ஃபார்ம் எவிடன்ஸ் அவங்க இது வரைக்கும் டிடெக்ட் பண்ணது இல்லை. இந்த பார்ட்டிகல் ரியல் இல்லாமல் இருக்கலாம். பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார்ட்டிகல் குவாண்டம் ஃபீல்டோட இன்ஸ்டெபிலிட்டினால கூட உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுது, யூனிவர்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரிடிக்டபிள்னு சொல்லுது. பட் டச் அண்ட் எக்ஸிஸ்ட்னா ஃபியூச்சர் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பை பாஸ்ட், டைம் லீனியரா இருக்காது, ரியாலிட்டி இட் செல்ஃப் பிகேம் அன்சர்டைன். அப்போ கொஸ்டின் இதுதான், யூனிவர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா லாவை ஒபே பண்ணுதா, இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டீப்பர் இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருக்கா? இது வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான்.